தமிழகம் புதுச்சேரியில் மக்களவை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு செய்யும் நேரம் நிறைவடைந்து விட்டது. மதுரை மக்களவை தொகுதியில் மட்டும் இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது. சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு 8 மணி வரை மதுரை மக்களவை தொகுதியில் மட்டும் 8 மணி வரை வாக்குப்பதிவு நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் புதுச்சேரியில் மொத்தமாக தற்போது மக்களவை மற்றும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேரம் நிறைவடைந்திருக்கிறது. காலை தொடங்கிய வாக்குப்பதிவு தற்போது 6 மணி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில், பல்வேறு வாக்குச்சாவடிகளில், பல்வேறு தொகுதிகளில் ஏற்பட்ட பல்வேறு சில பிரச்சனைகளும் ஏற்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நேரம் நீட்டிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது வரை எவ்வளவு வாக்கு பதிவாகி இருக்கிறது என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்னும் சிறிது நேரத்தில் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மக்களவை தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த ஒரு முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மொத்தமாக 39 தொகுதிகளுக்கு மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. வேலூர் தவிர்த்து மொத்தமாக 40 தொகுதிகள், அதில் 39 தொகுதிகள், வேலூரை தவிர்த்து 39 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. மக்களவை தேர்தலை பொறுத்தவரை இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்கான நேரம் இன்று மாலை 6 மணியுடன், அதாவது சற்று நேரத்திற்கு முன்பு வாக்கு செலுத்துவதற்கான நேரம் முடிந்துவிட்டது. வாக்கு மையத்திற்குள் 6 மணிக்கு முன்பாக வாக்களிக்க சென்றோருக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு டோக்கன் வழங்கியவர்கள் வாக்களிக்கலாம். மதுரை மக்களவை தொகுதிக்கு மட்டும் 8 மணி வரை இந்த தேர்தல் நேரமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு மதுரைக்கு மட்டும் 8 மணி வரை வாக்குப்பதிவு செய்வதற்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 மணி நேரம் மதுரை மக்கள் வாக்களிக்கலாம். மதுரை மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் 2 மணி நேரம் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான நேரம் இருக்கிறது. மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வாக்கை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்து விட்டது. இன்று மாலை 6 மணியுடன் அதற்கான கால அவகாசம் நிறைவடைந்திருக்கிறதை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை மற்றும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேரம் நிறைவடைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் சென்னையில் தற்போது கள நிலவரம் என்ன என்பது குறித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய